ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிராமப்புற நிலங்களுக்கெல்லாம் இந்த பட்டா, சிட்டா, அதே மாதிரி அந்த நிலத்தினுடைய வரைபடம், எஃப்எம்பி மேப் எல்லாமே ஒரே ஆப்ஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதி வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருந்தது. அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போது நகர்ப்புற நிலங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நகர நில அளவை பதிவேடு, அதே மாதிரி நகர நில அளவை வரைபடம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த நகர நில அளவை பதிவேடு அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட், அது கூடவே டிஎஸ்எல்ஆர்னுடைய அந்த மேப் வரைபடமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மீன்ஸ் ஒரே ஆப்ஷன் மூலமாக 2 ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இப்போ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நகர நில அளவை பதிவேடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி கிராமப்புற நிலங்களுக்கெல்லாம் பட்டா சிட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ, அதே மாதிரி தான் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வந்து இந்த நகர நில அளவை பதிவேடு டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. இதில் எந்த மாதிரியான விவரங்கள் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த வார்டு நம்பர் என்ன, டிஸ்ட்ரிக்ட்டு வார்டு நம்பர் என்ன, அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, அந்த டிஎஸ்எல்ஆர் அந்த நிலத்துக்கு, அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு யார் உரிமையாளர் அப்படிங்கிற விவரம் எல்லாமே இந்த நகர நில அளவை பதிவேட்டில் வந்து இருக்கும். அதே நகர நில அளவை வரைபடம் அப்படின்னா, எப்படி நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு எஃப்எம்பி மேப், அதாவது புலப்படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ, அதே மாதிரி தான் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதுவும் ஒரு மேப்பு தான். அந்த மேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த நிலத்தினுடைய 4 பக்கத்தினுடைய அளவுகள் வந்து சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து நகர நில அளவை வரைபடம். இப்போது இந்த 2 டாக்குமெண்ட்டும் நீங்கள் இந்த நகர நில அளவை பதிவேடு அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு அந்த நிலம் இருக்கக்கூடிய மாவட்டம், வட்டம், நகரம், அதே மாதிரி வார்டு நம்பரு, பிளாக் நம்பரு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நகர புல எண், அதாவது டிஎஸ்எல்ஆர் சர்வே நம்பர் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உட்பிரிவு எண், சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட், தாலுக், டவுன், வார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாக், எந்த பிளாக் நம்பர் அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர், சர்வே நம்பரு, சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, ஓல்டு சர்வே நம்பர் என்ன, அப்புறம் டோர் நம்பர் வந்து என்ன, இது எந்த வகையான நிலம், ரைத்து வாரி நிலமா, புறம்போக்கு நிலமா, ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரை, வெட்டு, நிலத்தினுடைய வகை, இது வந்து வீட்டு மனை அப்படிங்கிறதுனால மனை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எந்த வகையான கிளாஸை வந்து இது குறிக்குது, மண்ணின் தரம் என்ன, அதே மாதிரி ரேட், ஒரு ஏக்கர் வந்து எவ்வளோக்கு வந்து போகுது அல்லது ஹெக்டேர் வந்து எவ்வளோ போகுது அந்த நிலத்துக்கானது. நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட்டு, முனிசிபல் ரெஜிஸ்ட்ரு, அடங்கலில் யாருடைய பெயர் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரிமார்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் இது வந்து கைமாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்ச் இதுதான் வந்து நகர நில அளவை வரைபடம். இதில் அந்த நிலத்தினுடைய அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதி தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி வச்சுருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில டைம் இந்த ஓடிபி வர்றது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி டிலே ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் டேட்டா கொடுத்து ஓடிபி வர வச்சு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது 100% பயனுள்ள ஒரு தகவல். முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.